Hello friends, welcome to Lifestyle Health Beauty channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு weight loss மசாலா டீ ரெசிபி. இது வந்து ரெண்டு வேரியேஷனா நம்ம இத குடிக்கலாம். அது எப்படி பண்றதுன்றது தான் நான் வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 50 கிராம் dry ginger powder. நீங்கள் வேணால் சுக்கு கூட எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பாடி ஃபேட்டை வந்துட்டு மெல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஒரு 25 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஒரு ஜாதிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாடி ஃபேட்டை வந்துட்டு மெல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஒரு 30 பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டு ஃபேட்டை வந்துட்டு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மெட்டபாலிசமை வந்துட்டு பூஸ்ட் பண்ணுது. அப்புறம் ஒரு 30 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் மெட்டபாலிசம் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து நான் ஜாதிக்காய் வந்து அப்படியே ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் நான். நீங்கள் வேணால் இதை தட்டி கூட போட்டுக்கலாம். லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். அதோடைய கலர் வந்து ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும்னு கூட அவசியம் கிடையாது. லைட்டாக சேஞ்ச் ஆனாலே போதும் கலர்ஸ் வந்துட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னா அதெல்லாம் கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் லைட்டாக பண்ணால் போதும். கடைசியாக சுக்கு பவுடரும் போட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு கூலாகிறதுக்கு வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம். அப்புறம் நல்லா ஃபைனாக வந்துட்டு பவுடராக அரைச்சி வச்சுட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கு. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்து பால் ஊற்றி வச்சுருக்கேன் நான். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன். டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அந்த மசாலா பவுடரை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடணும். இதில் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வந்து பனக்கற்கண்டு ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சுகர் வேணும்னா சுகரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எப்போல்லாம் டீ குடிக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இதை ஆட் பண்ணி நீங்கள் டீயோடு சேர்த்து இதை குடிக்கலாம். மசாலா டீ ரெடி. இது வந்து ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெட்டபாலிசம் ரேட்டையும் இது இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தி டயட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து மார்னிங் ஈவினிங் நீங்கள் டீ போடும்போது ஒரு 1/2 ஸ்பூன் இதை வந்து ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். இன்னொரு வேரியேஷன் காமிக்கிறேன். இதை மெயினாக வந்து நான் நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இதை குடிப்பேன். இதை செய்கிறதுக்கு வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மசாலா பவுடர் எடுத்து வார்ம் வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை குடிக்கலாம். இந்த மசாலா டீயை வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.